இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினாக்க இதுதான் எமிட்டர் லைப்ரரிங்கிறது. இதுதான் இந்த எமிட்டர் லைப்ரரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இது இப்போ செலக்ட் ஆகியிருக்கு, அதுதான் இங்கே வந்து டிஸ்பிளே காட்டுது. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஃப்ரேம் வந்து 120 வரையில் செட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த ஒன்றுலேருந்து இந்த இடத்துல பாருங்கள், கீழே கர்சரை வச்சு ஒன்றுக்கிட்ட கரெக்டாக அந்த கர்சரை வச்சு இப்படி இழுங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வேறு முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அதை இழுத்து வச்சுட்டு இந்த செலக்டை இது பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி இந்த பக்கெட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க, அப்படியே நிப்பாட்டிக்கங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளிக்கங்க, தள்ளிக்கிட்டு இதை அப்படியே இப்படி கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க, இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி இது கீழே கொண்டு வாங்க இப்படி. அதே மாதிரி இந்த 120 வரையில் இதை வச்சுக்கோங்க. இந்த இதில் வச்சு திருப்பி கீழே அப்படி கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு இவ்வளோ தூரத்தில் அதை வச்சுக்கிட்டு திருப்பி இதை மேலே கொண்டு வாங்க, திருப்பி இப்படி மேலே கொண்டு வாங்க. இதை கடைசியாக அதில் வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு இதே கீழே கொண்டு வந்தாலும் கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த பக்கெட்டை கொண்டு போய் நினைக்கிறீங்களோ அந்த பக்கெட்டை கொண்டு போய் வச்சுக்கோங்க. நான் இப்படி வச்சிட்றேன், இந்த பக்கெட்டை வெளியில் அப்படி நேராக போகிற மாதிரி வச்சிட்றேன். சரி, இப்போ இதை ரீவைண்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அப்படியே வருது. இப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு அப்படி வெளியில் போயிடுது. ஓகே, அப்படி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எதுக்கு இப்போ நான் இது பண்ணானாக்கா சொல்கிறேன் வாங்க. இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஷார்ப்பாக வருது. எனக்கு வந்து ஷார்ப்பாக வேணாம், யூ இங்கிலீஷில் யூ மாதிரி இந்த இடத்துல வரணும், இது மாதிரி தேவையில்ல அப்படின்னாக்க இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டரில் இப்படி கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பண்ணிங்கனாக்கா இந்த பாருங்க, இங்கே வந்து கர்வ்டு அப்படின்னு இருக்கும், அதை அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செட் ஆகிக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் உள்ளதை பிடிச்சிக்கிட்டு அப்படி இழுத்திங்கனாக்கா இது கொஞ்சம் பெருசாக ஆகிக்கும். இதை இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருதையும் இதுலேயும் வச்சுட்டு கர்வ்டு அதை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் வச்சு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்கணும். அதே மாதிரி இது தள்ளி இருக்குது, நேராக வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக இதை ரீவைண்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். அதை பாருங்கள், எப்படி வரும். அதான் இப்போ
அடுத்தது வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த லிஃப்ட்னு இருக்குது, இது என்னான்னு பார்ப்போம். இப்படி இருக்குது, இது தள்ளி வச்சுக்கிட்டா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது தெரியும். அதான் பாருங்கள், இதை வந்து கீழே குறைக்க இது பின்னாடி வர்றது, இந்த ஃப்ளேம் வருது பார்த்தீங்களா, அதை வந்து அதிகமாக குறைக்கிறத வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதை இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதான் இது அதனுடைய யூஸுக்கு. இது நம்பர் இது வந்து தேவை கிடையாது. இது வந்து சைஸு. இப்போ சைஸ் எப்படின்னாக்க அதான் பாருங்கள், இப்போ ரொம்ப குறைக்கிற பாருங்க, சின்னதாக ஆகும். இப்போ 25 வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எப்படியாவது இதை இது கொஞ்சம் பெருசாகணும்னாக்க இது கொஞ்சம் அதிகமாக வரும். அதை பாருங்கள், இதை தண்டி வரும். ஒரு ரொம்ப அப்படி எரிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி இப்படி வரும். அதான் அதனுடைய இதான் இது வெயிட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. ஜூம் இதெல்லாம் தேவை, பரவாயில்ல. இதை மட்டும் இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் எனக்கு தேவைனாக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிராஃப் டவுல் ஒன்று வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கா அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். மெயினாக இது 2 தான் தேவை, மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ரைட், ஓகே. இப்போ நம்ம இதில் இப்போ வந்து இதில் வேறு ஏதாவது வேணும்னாக்கா, இந்த எமிட்டர் லைப்ரரியில் வேறு ஏதாவது வேணும்னாக்கா இந்த இடத்துல சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாக்கா, லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் வரும். இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல அப்படியே டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இது வந்து அது மாதிரி மாறிக்கும். அதுதான். இப்போ இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கிறீங்க. இந்த இடத்துல இதை இந்த செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வரேன். சரி, இதை நான் அடுத்த இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். 2 இதை எப்படி பண்ணுறதுன்னா, இது வந்து இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இதை ஃபுல்லாக அழிச்சிருங்க. இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு சும்மா அந்த இது எப்படி தேவைப்படுங்கிறத தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி இப்படி எடுத்து வைக்கிறது தான் இது. இதே மாதிரி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அதை இது பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி இருக்கும். அதாவது அதை எப்படி நான் வைக்கிறேன் பாருங்கள். இதை எப்படி வச்சுக்கிட்டோமா? சரி, இப்போ இங்கேருந்து இந்த கடைசி வரையில் இதை கொண்டு போயிருங்க. கடைசி வரையில் இப்படி கொண்டு போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. இப்போ ரீமைண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணி பாருங்கள், வரும். இது மாதிரி தான். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இமேஜ் ஃபைலு, அது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வச்சுக்கிட்டு இதை எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனிமேல் வரப்போகிறது தான் மெயின். இதெல்லாம் இதுவரையில் பார்த்ததெல்லாம் பேசிக்கு. இனிமேல் வரப்போகிறது தான் மெயினு. இப்போ அடுத்தது ஒரு இமேஜை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு வீடியோவை உள்ளே கொண்டு வந்து அதை எப்படி அதுக்கு அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.